கர்நாடக மாநிலம் ஷிரூர் நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போன தமிழர் உட்பட 3 பேரை மீட்கும் பணி 11வது நாளாக தொடர்கிறது. மேலும் விபத்து நடந்தது எப்படி என்பது குறித்து நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து அளிக்கும் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் உத்தர கன்னடா அங்கோலா ஷிரூரில் கடந்த 16ஆம் தேதி ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 தமிழகத்தைச் சேர்ந்த லாரி டிரைவர்கள் உள்ளிட்ட 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு அருகேதான் நாம் தற்பொழுது இருக்கிறோம். நேரடியாக நம்முடைய ஒளிப்பதிவாளர் சந்துரு இந்த காட்சிகளை தற்பொழுது நேரலையில் காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை அடுத்து மீட்பு பணிகள் கிட்டத்தட்ட 11வது நாளாக இன்றைய தினமும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ராணுவ வீரர்கள், தேசிய பேரிடர் மீட்பு படையினர், உள்ளூர் வீரர்கள், அதே போன்று ஸ்கூபா டைவிங் வீரர்கள் உள்ளிட்ட பலதரப்பட்ட குழுக்களாக பிரிந்து 3 பேரின் உடல்களை தேடும் பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மீட்பு பணி காரணமாக தற்பொழுது இந்த தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் எதுவும் செல்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. அதற்காக ஏராளமான கர்நாடகாவைச் சேர்ந்த காவலர்கள் தற்பொழுது பேரிகேட் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியை நம்முடைய ஒளிப்பதிவாளர் சந்துரு தற்பொழுது நேரடியாக காட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் கர்நாடகாவை பொறுத்தளவு அந்த பருவமழை என்பது தீவிரமாக பெய்து வரக்கூடிய நிலையில் இந்த மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த மீட்பு படையினர் நேரடியாக தெரிவிக்கிறார்கள். இந்த சம்பவம் நடந்து 11 நாட்கள் ஆகியும் தன்னுடைய மகனை இதுவரை மீட்கவில்லை என்று கேரளாவைச் சேர்ந்த அர்ஜுனின் தாயார் நேரடியாக கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த வழக்கில் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்குமாறு ஏற்கனவே நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இன்றைய தினமும் மீண்டும் விசாரணைக்கு வரக்கூடிய நிலையில் மீட்பு படையினர் மற்றும் கர்நாடக அரசு என்ன பதிலை தெரிவிக்க இருக்கிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இதற்காக இந்த சாலை முழுவதுமே எந்த வாகனங்களும் நேரடியாக உள்ளே செல்ல அனுமதிக்காமல் வாகனங்கள் தற்பொழுது இந்த தேசிய நெடுஞ்சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கர்நாடகாவிலிருந்து கோவா செல்வதற்கு இந்த வழித்தடத்தை தான் அவர்கள் பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது இங்கு வாகனம் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அவர்கள் சுற்றி செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக பார்க்கும் பொழுது இந்த சம்பவம் என்பது திடீரென நடந்திருக்கிறது. அதாவது லாரி டிரைவர்கள் தங்களுடைய அந்த டீ குடிப்பதற்காக அங்கே நிறுத்திவிட்டு சென்ற பொழுதுதான் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட அந்த கனமழை காரணமாக நிலச்சரிவு என்பது ஏற்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழக அரசை பொறுத்தமட்டில் உயிரிழந்த குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்திருக்கிறார்கள். இன்னும் சில நாட்களில் இந்த உடல்கள் அனைத்தும் விரைவாக அவர்களுடைய குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படும் என்று இந்த உத்தர கன்னடாவைச் சேர்ந்த கலெக்டரும் தமிழருமான உமாபிரியா அவர்கள் புதிய தலைமுறையிடம் ஏற்கனவே தெரிவித்தார். ஒரு பக்கம் அந்த உடல்களை தேடும் பணி ஒரு தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மீட்பு பணியும் இன்றைய தினம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் கர்நாடக மாநிலம் உத்தர கன்னடாவில் இருந்து செய்தியாளர் விக்னேஷ் முத்து. திருப்பூர் வெள்ளக்கோவிலில் மாரடைப்பு ஏற்பட்ட போதும் குழந்தைகளை காப்பாற்றிவிட்டு சேமலையப்பன் என்ற ஓட்டுநர் உயிரிழந்த நிலையில் இறக்கும் போதும் 20 உயிர்களை காப்பாற்றியுள்ளதாகவும் தங்களுக்கு நல்ல பெயர் வாங்கி தந்துவிட்டு இறந்திருப்பதாகவும் அவரது தந்தை கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. அதனால என்னால பேச முடியலைங்க. இருந்தாலும் என் பையன் அவன் சாகும்போது கூட 20 உயிரை காப்பாற்றி செத்துருக்கிறாருங்க. எப்படி சொல்லு எனக்கு புரியலைங்க. என் பையன் இறந்து கவர்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்ல பேர் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டானுங்க. அப்பா அம்மா எல்லாத்துக்குமே நல்லதை செஞ்சுட்டு போயிட்டானுங்க. இதுதான் சொல்லையா.